டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது NNMS SATல இந்த வாரம் வந்த கேள்விகள். 100 என்பதன் அடுக்குக்குறி வடிவம்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 5, தேர்ட் ஆப்ஷன் 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 பவர் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்பொழுது 5 ஸ்கொயருங்கிறது 25, 2 ஸ்கொயருங்கிறது 4, 29 தான் ஆன்சர் வருது. இது 5 ஸ்கொயருங்கிறது 25, இது 2 பவர் 5 போது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 32 வருது. அப்போ 100 தாண்டி போயிடும். இப்போ 5 ஸ்கொயருங்கிறது 25 இன்ட்டு 2 ஸ்கொயருங்கிறது 4, அப்போ 25 இன்ட்டு 4 இதுதான் என்ன வருது, 100 வருது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் நெக்ஸ்ட் கணக்கு பாருங்கள். ஒரு கணிப்பானில் இரு பெரிய எண்களின் பெருக்கல் பலன் 1.219326E17 என காட்டினால் அதன் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக E17 வந்துச்சுன்னா அது கால்குலேட்டர்லாம் வந்து வர்றது என்னென்னா 10னுடைய அடுக்கை மென்ஷன் பண்ணுறது தான். அந்த கால்குலேட்டரில் போது இடம் இல்லாததுனால என்னாகும், ஈன்னு சொல்லிட்டு காமிச்சிரும். அதுக்கு வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது எரர் கிடையாது, 10ன் அடுக்கு, எக்ஸ்பொனன்ட்ஸில் 10னுடைய அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொருள். அதனால் நமக்கு ஆன்சர் என்ன வரும், 10ன் அடுக்கு 17 அப்படிங்கிறத மீன் பண்ணோம்னா நமக்கு இந்த 4 ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சராக வரும். 1.219326 இன்ட்டு 10 பவர் 17. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். 729 என்ற எண்ணை அடுக்குக்குறி வடிவில் எழுதினால் தவறானது எது? இந்த 4 ஆப்ஷனில் எது தவறான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 9 பவர் 3, 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9, 729. 3 பவர் 6, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, டெஃபினட்டாக 729 தான். 27 ஸ்கொயர்டு, அதுவும் 729. ஆனால் 23 ஸ்கொயர்டு, 23 ஸ்கொயருங்கிறது 529 வரும். அப்போ 729 என்ற எண்ணை அடுக்குக்குறி வடிவில் எழுதினால் தவறானது எது அப்படிங்கும்போது என்ன ஆப்ஷன் வரும், 23 பவர் 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஏன்னா 23 இன்ட்டு 23 529 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் ராங்கான ஆப்ஷன். ஓகேவா?